வருகிற 20ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டத்தொடராக இது உள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை தொடர்பான சட்டம் மீண்டும் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த, அதை நிறைவேற்ற பிஜேபி அரசு முயற்சிக்கலாம் என்று தெரிகிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக தெரிகிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை என்னவாக இருக்கும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்கிற கேள்வியும் உள்ளது. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கைகள் மிகவும் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கும் என்கிற ஐயம் அல்லது அச்சம் உள்ளது. வட இந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கை பல மடங்காக உயரும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கைகள் ஒப்பீட்டளவிலே மிக குறைவாக இருக்கும் என்கிற அச்சம் உள்ளது. இந்த நிலையிலே அந்த சட்ட மசோதாவை எப்படி அறிமுகப்படுத்த போகிறார்கள், எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள், அப்போது இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமை என்னவாக இருக்கும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அந்த நிலைப்பாட்டோடு இணைந்து அந்த சட்ட மசோதாவை தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமேயானால், அந்த வகையில் இருக்குமேயானால் எதிர்த்து நிற்போம், முறியடிப்போம். சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அருகே உள்ள ஒதியத்தூர் கிராமத்தில் பொது இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டு 6-7 ஆண்டுகள் ஆகின்றன. கடந்த ஆட்சியின் போதே அந்த சிலையை திறப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சிலையை திறக்க முடியவில்லை. அனுமதி பெற்றுதான் சிலையை திறக்க வேண்டும் என்று அதிகாரிகள் ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனுமதி பெறுவது என்பது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை தாண்டினால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த நேரத்திலும் உடனடியாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை, அதுவும் சிமெண்டால் உருவான சிலைகளை நிறுவ முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனுமதி பெற்றால் மட்டும்தான் வைக்க முடியும் என்ற நிலை உள்ளது. அதுவும் வெண்கல சிலை தான் வைக்க வேண்டும், சிமெண்ட் சிலைகள் வைக்கக்கூடாது. அந்த வெண்கல சிலை நிறுவக்கூடியவர்கள் தான் அதை பராமரிக்க வேண்டும், அல்லது பராமரிப்பதற்குரிய டெபாசிட் தொகையை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்த வேண்டும் என்றெல்லாம் பல வரையறைகள் உள்ளன. அம்பேத்கரின் சிலைகளை சுற்றி இரும்பு கம்பிகளால் ஆன கூண்டுகளை வைத்திருக்கிறார்கள். இதுவும் அம்பேத்கரை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைகளை மூடியிருக்கிற இரும்பு கம்பிகளை எல்லாம் அகற்றுவதற்கு முன்வர வேண்டும். அவருடைய திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு
அனுமதி பெறுவதற்கான வழிமுறைகளை இலகுவாக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரே அனுமதிக்கக்கூடிய வகையில் அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. புதியத்தூரிலும் விரைந்து அந்த சிலையை திறக்க ஆவண செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அந்த பிரச்சனையிலே மறியல் போராட்டம் நடத்திய தலித் அல்லாதவர்கள் மீது வழக்கு இல்லை. ஆனால் அரசாங்கம் சொல்லி சிலையை திறந்து வைத்த தலித்துகள் மீது தாக்குதல், கொலை முயற்சி வழக்கு, 50க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு, பல பேர் கைது, அதிலே பள்ளி கல்லூரி மாணவர்கள் 10 பேர் வழக்கில் சிக்கியிருக்கிற அவலம். எனவே இதை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்ட அனைவரையும் விரைந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். திரு விஜயன் அவர்கள் ஒரு நாடறிந்த ஊடகவியலாளர். அவர் மீது சந்தேகப்பட்டு விசாரணை என்கிற பெயரால் நள்ளிரவு வேளைகளில் இழுத்தடித்து அலைக்கழித்திருக்கிறார்கள். விசாரிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. காவல்துறைக்கும் அரசுக்கும் உள்ள அதிகாரம் அது. ஆனால் அவரை உளவியல் ரீதியாக அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதை போன்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அந்த நடைமுறை எவ்வாறு இருக்கிறது? இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அல்லது அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையோ அல்லது பிற துறைகளை சார்ந்த அதிகாரிகளோ செயல்பட அனுமதிக்க கூடாது. திரு விஜயன் அவர்கள் அச்சுறுத்தப்படுவது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த போக்கையும் கண்டிக்கிறோம். இந்தியா கூட்டணியில் எப்படி முடிவெடுப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றால் இந்த பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கொண்டு செல்வோம். நாடாளுமன்றத்திலும் எங்கள் குரல் ஒலிக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து செயல்பட்டு அதனை முறியடிப்பார் என்றும் நான் நம்புகிறேன். திட்டம் இருக்குமா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். என்கிட்ட கேட்ட எல்லோரோடையும் இணக்கமா இருக்கலாம். அதனால தப்பு இல்லையே. கொள்கை வேற, கொள்கை பகைங்கிறது வேற, தனிப்பட்ட முறையில நட்பு பாராட்டுவது என்பது வேறு. பாமகவின் கடந்த கால நடவடிக்கைகள் பாஜகவை ஒட்டியே இருந்ததனால்தான் நாங்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. நீங்கள் யூகமான ஒரு கேள்வியை எழுப்புகிறீர்கள். அந்த யூகமான கேள்விக்கு நானும் யூகமாக ஒரு பதிலை சொல்ல முடியாது. எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சாதிய மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகளோடு தேர்தலுக்காகவும் கூட நாங்கள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப மதிமுகவோ இல்ல அந்த தாவேகாவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நல்ல இணக்கம் நிலவுகிறது. எங்களுக்கு இடையில் எந்த இடைவெளியும் இல்லை. கடந்த கால ஆட்சியில கூட அந்த சபரி வருமன்ற மாற்றத்தினாலே சிறைச்சாட்டு அடிச்சு அது ரொம்ப கொடிய ஒரு நிகழ்வு, துயரம் நிறைந்த ஒரு நிகழ்வு.
அதனை எண்ணி உள்ளபடியே வேதனைப்படுகிறோம். அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தை, சபரியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை எழுப்புகிறார்கள். அதனை முதலமைச்சர் பரிசீலித்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளை மதித்து சிபிஐ விசாரணைக்கே ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். பழனி கோவிலிடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதில் அமைச்சருக்கு தொடர்பு சொல்றாங்க. ஆனா அது தொடர்பான அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல உங்களோட கருத்து என்ன? அது கோவிலோட தடுத்து நிறுத்தப்பட்டது அதுக்கு அமைச்சர் சில விளக்கங்களை தந்திருக்கிறார். அதில் சம்பந்தப்பட்டவர் மீது நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இது முதலமைச்சருடைய கவனத்திற்கும் சென்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். உரிய விசாரணை நடத்தி தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும்.